ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளிலும் நாம் தேவன் உணர்த்துகின்ற காரியத்தின்படி ஒவ்வொரு விதமான ஜெபத்து குறிப்புக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இன்றைய நாளில் கூட நாம் ரஷ்யா தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட மக்கள் தொகையில் 9வது இடத்தில் உலக ரீதியில் இருக்கின்ற இந்த தேசம் பலவிதமான நன்மையின் காரியங்களை பெற்றிருக்கின்றன. இயற்கை வளங்கள், தங்கங்கள், நிலக்கரிகள் இப்படி போன்ற நன்மையான காரியங்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நாட்டின் பாதுகாப்பிற்காகவும் இந்த நாட்டின் ஆசீர்வாதத்திற்காகவும் ஜெபிப்பது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த நாட்டை ஆளுகின்ற அதிபர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி, அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ரஷ்ய தேசத்தை உமது சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறியவர் முதல் பெரியவர் வரை ஒவ்வொருவரையும் உங்க கரம், உங்க கிருபை, உங்க இரக்கம் ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக நன்மையான வளங்களை கொண்டுள்ள இந்த நாடு ஆண்டவரே. அநேக தங்கங்கள், வைரங்கள் புதை உண்டு கிடைக்கின்ற நாடு ஆண்டவரே. எண்ணெய் வளங்கள் நிறைந்த தேசமாக இருக்கிறதப்பா ஆண்டவரே. விஞ்ஞானத்தில் ஆண்டவரே முன்னிலையில் இருக்கிற தேசமாக இந்த தேசம் இருக்கிறதப்பா. இந்த தேசத்தை நீங்க ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கின்ற இயற்கை வளங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த தேசத்தில் இருக்கிற மக்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த தேசத்தில் உள்ள ஆண்டவரே எல்லா வளங்களும், நன்மையான வளங்களும் ஆண்டவரே இந்த தேசத்தில் இருந்து பல தேசத்திற்கு இது புறப்பட்டு செல்ல போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தின் நன்மையான காரியங்களை இந்த தேசம் மாத்திரம் அனுபவிக்காதபடி எல்லா தேசத்திற்கும் இந்த நன்மையான காரியங்கள் கடந்து செல்ல போறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக அங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களையும் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே. மக்கள் தொகையில் 9வது இடத்தில் இருக்கின்ற இந்த தேசத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே, ஆரோக்கியப்படுத்துங்க ஆண்டவரே, திடப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே இங்க இருக்கிற ஆண்டவரே விக்கிரகங்களுக்கு முன்பதாக விழுந்து கிடக்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக வருகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்மை பற்றி பிடித்துக் கொள்வார்களாக ஆண்டவரே. உம்மை நேசிக்கின்ற அந்த நேசத்திற்குள் வருவார்களாக ஆண்டவரே. கர்த்தரே உண்மையான தெய்வம் என்பதை ஒவ்வொரு ஜனங்களும், இருக்கின்ற கோடிக்கணக்கான ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ரஷ்ய தேசத்தில் இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே உமது வருகையில் கைவிட்டு விட்டு போய்விடாதபடி எல்லாரும் ஆண்டவரே உம் அண்டைக்கு திரும்புவதற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையாக ஆண்டவரே இந்த வளங்களை நம்பி, பணத்தை நம்பி, படிப்பை நம்பி, செல்வத்தை நம்பி உம்மை மறந்து போய்விடாதபடி கர்த்தரே தெய்வம், கர்த்தரே உண்மையான தெய்வம் என்பதை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயற்கை வளங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அங்கே இருக்கிற பல கோடி ஜனங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உமது பக்கம் ஒவ்வொரு ஜனங்களை நீங்கள் திருப்புவதற்காக நன்றிப்பா. அங்கே ஆளுகை செய்கிற அதிபரை உமது சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை ஆண்டவரை ஆளுகை செய்யக்கூடிய பொறுப்பை நீங்க கொடுத்திருக்கிறீங்க. அந்த பொறுப்புகளிலே உண்மையும் உத்தமமாக அந்த அதிபர் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுங்கப்பா. அந்த தேசத்துல எப்படி நன்மையான காரியங்களை கொண்டு வரணும், எதே போல சட்ட திட்டங்களை கொண்டு வரணும், எந்த பாவங்களை வேறு இருக்க வேண்டும் என்ற ஞானத்தையும் திட்டங்களையும் அந்த அதிபருக்கு கொடுத்து நீங்க வழி நடத்த போற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விசேஷமாக அதிபரின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீவிரவாதிகளின் மூலமோ ஆண்டவரே பிற மனிதர்களின் மூலமோ எந்த அதிபர்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வராதபடி அதிபரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக நன்றிப்பா. அதிபர் மேலும் கரம் இருப்பதற்காக நன்றி. எந்த இராணுவத்தினால் கொடுக்க முடியாத பாதுகாப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களால கொடுக்க முடியும் ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பள்ளிக்கு செல்கிற பிள்ளைகள், காலேஜுக்கு செல்கிற பிள்ளைகள், வேலைக்கு செல்கிறவங்க எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ரஷ்ய தேசத்தின் விமானத்துறையை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காவல்துறையினரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அங்கு நான் எந்த சாலை விபத்துகளும் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயற்கை சீற்றங்கள் நடக்காதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் உங்க கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்க கரம் ரஷ்ய தேசத்தை ஆசீர்வதிக்கட்டும். உங்க கரம் ரஷ்ய தேசத்தை பாதுகாக்கட்டும். உங்க கரம் ரஷ்ய தேசத்தின் அதிபரை பாதுகாப்பதற்காக நன்றி. மனதார ஆசீர்வதிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதமான தேசமாக மாறுவதற்காக நன்றி செலுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.